மொஸ்கொட்டையை ஒழுங்கா வைங்க. காணக்கண் கூசும் கருங்குழல. ஐயா என்ன வேணும்? சாமி ஒரு சொத்தை வாடகை கூட உங்களை கேட்டு கடை வச்சுருந்துங்க, கடை லாஸ் ஆச்சு. கடையை வச்சிருக்கவா வாடகைக்கு விட்டுருவோமா? அது வாடகைக்கு விடலாமான்னு உங்களை கேட்டு போய் வாடகைக்கு விட்டுருங்க. வாடகைக்கு விட்டுறணும். பையனை வந்து கடை வாடகை கடைக்கு மாற்றி விட்டுருங்க. தம்பியை மாற்றிக்கிடுவோம், வாடகைக்கு விட்டுறலாம். வரக்கூடிய பங்குனி மாதத்தை அது எல்லாமே வெற்றி ஆயிரும். கடன்கள்லாம் தீரும், பெருமையான சொத்து பெருகும். தீரும்னு சொல்லிட்டேனே, வெற்றியாக்கி தந்துட்டேனே. அன்னைக்கெல்லாம் 1 கோடி ரூபா வாங்கி தரலையே, என்னென்னப்பா இன்னும் வாங்கி தரேன் போ. அசத்துவம் ஓடு. கர்மசாமிக்கு பார் மகளே பார், என்னை பார் மகளே பார். இரண்டாம் முறையாக என்னை பார்க்கிறீர்கள். முதன்முறை பார்த்து உங்களுடைய தலைச்சுமையை நான் இறக்கிட்டேன். என்ன இப்போ நெஞ்சுக்குள்ள சுமை நிறைய இருக்குது கருப்புசாமி. இந்த தொழிலை கைவிட்டுட்டோம்னா எங்களுக்கு வாழ்வதற்கு ஜீவாதாரமே கிடையாது. ஆனால் இதை எங்களால் நடத்த முடியலை. கடன்காரங்களுடைய நச்சு தாங்க முடியலை. இந்த இடத்துல நாங்கள் இருக்கவா, இடம் மாறவா, அல்லது இதை வச்சிருக்கலாமா, அந்த சொத்தை வைக்கலாமா அப்படிங்கிற மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில். என்கிட்ட வந்தவங்க யாரும் எதையும் இழக்க விட மாட்டேன், பெறத்தான் வைப்பேன். அதுதான் கருப்பசாமி. இவன் இருக்கட்டும், நீ கால் விட்டுவா. கருப்பசாமிக்கு கூப்பிட மாட்டீங்களே தம்பி, சோபர் கேளு. கடனை தீர்க்கிறதுக்கு பணத்தை அள்ளி தந்தா போதுமா? வருமானத்தை பெருக்கி தந்தா போதுமா? மாய கிருஷ்ணனாக வந்து உனக்கு ஒரு அன்பு பரிசை கொடுத்து உங்களை வாழ வைக்கிறேன். கர்மசாமிக்கு வினோதனாய நமோ நம. பெருவாய் மகளே, வெற்றி அடைவா. இந்தாப்பா, கஷ்டப்படாத, கண்ணீர் வடிக்காத, உன்னை கடை தேற்றி தாரேன். நல்லா இருக்கு. தன்னுடைய பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? என்னக்கா உன் பிள்ளைக்கு என்னக்கா பிரச்சனை? குழந்தை வேணுமா அவளுக்கு? கால் வந்துட்டு வா. அது அவங்களுக்கு அக்கா இல்லை, அப்படி இல்லையோ? அக்காவை நீங்கள் 3 தேவியர்களா? சுருக்கமாக சொன்னால் தப்பாக போகிறோம் எனக்கு. உங்கள் வீட்டு ஆம்பளை எங்கே இருக்காரு? அதான் நான் கேட்டதுக்கு அர்த்தம் அதுதான். கால் வந்துட்டு வா. பொறுமையாக இருக்கணும், யாரும் வாய விட்டுறக்கூடாது. எல்லாம் பாட்டி தான்ல. ஓ அப்படி சொல்றியா? கேமரா நேரம் நின்று வரீங்க. சரி, கொஞ்சம் பிள்ளை பேர் என்ன பேர்? என்ன சொல்லணும் பிள்ளைக்கு? இப்போ நான் கண்ணை மூடு. நல்ல வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது, என்னையை மட்டும் சிந்திக்கணும். அப்போ தான் நான் உன் பிள்ளையை நான் பார்க்க முடியும் இங்கேருந்து. நாற்பத்தி 9 நாட்களிலே இப்பொழுது அவளுடைய கற்பப்பையில் குழந்தை தங்கும். வெற்றியாகி தரேன். என்ன பிள்ளை வேணும்னு கேட்குறாங்க? ஆம்பளை பிள்ளை தரேன். நல்லா இருக்கு. புண்ணியமாய் வெற்றி அடைந்து வருவாய். ஏன் ஆம்பளை பிள்ளை தரேன்? நீ ஆம்பளை தொண்டலாமல் இருக்க. உனக்கு ஒரு பேரம் இருந்தால் பெருமை தானே மகளே, அதுக்கு தான் தந்திருக்கேன். சந்தோஷமா இரு. கர்மசாமிக்கு, ஐயன் கர்மசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை. என்னுடைய சொத்துக்கள் கொஞ்சம் வழக்கில் இருக்கிறது. அதை மீட்டுவது எப்பொழுது? என்னப்பா சொத்து எங்கப்பா வச்சுருக்க? வாங்கப்பாங்க. நீங்கள் 2 யாருன்னா என்ன எம்பெருமாள் கொடுத்தா அவங்க அப்பா வீட்டு சொத்தா குறைஞ்சி போயிட போகுது. உனக்கு 10 கோடி ரூபா வேணும். முதல்ல 1 கோடி ரூபாய்க்கு வியாபாரத்தை பண்ணித்தாரேன். அதிலிருந்து அப்படி முளைத்து எழுந்து பல கோடியை பெற்று ஆனந்தமடைந்து என்னை பார்க்க வருவாய். சென்றுவா மகனே, வென்றுவா. கர்மசாமிக்கு ஒரு வீடு சம்பந்தமாக மனக்குழப்பத்துடன் வந்திருக்கிறார்களே, யாரது? அக்காவா? அக்காவா? என் செல்ல அக்காவா? என்னக்கா வீடு உனக்கு பிரச்சனை? என்ன வீட்டு? ஏக்கா சொல்லிட்டு உட்காரு, நல்லா இருக்கும்.
கால் ஒன்று வாக்கா, கால் ஒன்று வா. என் பிள்ளை இல்லை, நீங்கள் என்ன வீடு கட்டணுமா? எத்தனை பிள்ளைகள் உனக்கு? ஆம்பளை பையன் எத்தனை? 2 பையன். நீ யாரு? 2வது பையன் சேட்டை பண்ண தானே ஒன்னே மாதிரி. ஏய் உண்மையா இல்லையா? இரு உன்னை பார்த்து கால் ஒன்று பா. கால் ஒன்று வாக்கான்னு ஒரு தரம் உன் மனசு சாமிகிட்ட போகல. இவ்வளோ நெருக்கமாக இருக்கீங்களே என் மேலே. சே எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க. இந்த வரலாம். இப்போ வீட்டை விற்று தந்துடணுமா? விற்றுட்டா உன் பிரச்சனை தீர்ந்து போயிருமுங்க. கண்ணை மூடு போ. நல்லா உட்காரு, நிமிர்ந்து உட்காரு. என்னைய மட்டும் நினை, வேறு யாரையும் நினைக்காத. நீ இந்தா 1.5 மாதத்தில் அட்வான்ஸ் வந்துடும். வாங்கிட்டு என்னை பார்க்கவா, அதுக்கடையில் அங்கே வராது. அட்வான்ஸ் வாங்கிட்டு ஐயா கருப்பசாமி நீ சொன்ன மாதிரி வாங்கிட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா. கோடி கோடி பணத்தினால் மாடி வீடு கட்டுவர். நாங்கள் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் டீச்சர் சொல்லிட்டு இந்த பாட்டு கால் வந்துட்டுவோம். ஒரு கதை இருக்குது. கூட பிறந்தவன் சரியில்லை, எங்கள் குடும்பமே குழம்பி போய் இருக்கு ஐயா, அவங்க மனத்தை கொஞ்சம் சரியாக்கி தருவீடான்னு ஒரு ஆள் கேட்கு. யாருப்பா அது? தம்பி உள்ளேருந்து வரையும் வரான். யாருடா சரியில்லை? உங்கள் அண்ணன் என்ன செய்தான்? கல்யாணம் முடிச்சுட்டானா? கொண்டாட்டி தாண்டா பெருசு. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? இங்கே தள்ளி நில்லு. நீங்கள் காலை விட்டுவாங்க. பத்தியெல்லாம் எப்படி இருக்காங்க? கொஞ்சம் அங்கே தள்ளி நில்லுங்க. ஆமாம் கரெக்டு. உட்காரலாம். எந்த பேங்கில் லோன் வேணும்? கையில் கொஞ்சம் தான் இருக்குது, அதை வச்சு ஆரம்பிச்சிருவோம். அதனால லோனை போட்டு ஓகே பண்ணிடணும் முடிவுக்கு வந்திருக்கியா? கண்ணை மூடு, டைம் வந்துருச்சான்னு பார்க்கட்டும். ஐயா ஒளிமயமான வாழ்க்கை. அக்கினி நட்சத்திரம் கழிந்து வாஸ்தூரை, அக்கினி நட்சத்திரம் கழிந்து வரக்கூடிய வாஸ்தூரை நீங்கள் நாள் செய்யுங்க. அந்த வீட்டை வெள்ளி கிழமையாக நான் வளர்த்து தந்துடுறேன். மாளிகையாக கட்டிடுவோம். என் பேரை போட்டு கருப்பசாமி இல்லமுன்னு வச்சுக்கா, புண்ணியமாக இருப்பேன். கால் வந்துட்டுவான். எங்கே நீயோ என்ன பாட்டு வருது? இப்படி ஒரு பாட்டு வருது. நானும் அங்கே. உன் பையன் லவ் பண்ணிட்டானு நீ என்ன செய்வேன்? பண்ணி வச்சிருந்தியா? இப்போ ஒரு பாட்டு பிடிக்கும் பார்த்தியா? எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. புரியுதா? பக்கத்தில் வாங்க. ஆனால் பிள்ளை நல்ல பிள்ளை தான். இந்தா எல்லாமே மங்களமாக நடக்கும், மரியாதையாக நடக்கும். கவலைப்படாதீங்க. குடும்பமான மரியாதை குறையாமல் சங்கல்பமாக வாழ வைத்து சந்தோஷமாக உங்களை நிம்மதியாக வைக்கிறேன். நல்லா இருங்க செல்ல மக்களே. ஆனந்தமடைங்க, ஆனந்தமடைங்க. அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த சதியம்மா. சதி செஞ்சாமலாடா உங்களுக்கு? கால் விட்டுறாங்க. செய்யணுக்கு தேவையில்லையே. ஓமநாட்டிங்க இருக்கா? அவ வீட்டுக்கு போயிட்டாளா? என்ன காரணம்? அவள் வேணும்ல, வேண்டாம்ட்டியா? ஏக்கா என்ன இந்த பேரில் இப்படி சும்மா வச்சுருந்தா என்ன அர்த்தம்? அவனை கல்யாணம் பண்ணிக்கலாமாக்கா? அழக்கூடாது.
உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமாடா? உண்மையை சொல்லாமா? உன் பொண்டாட்டி சொந்த பந்தங்களால் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி திசை மாறிய கப்பலை போல் உன்னை விட்டு பிரிந்து சென்றாள். இதான் நடந்த உண்மைகள். அது யார் அப்படின்னு கேட்டால், நீ இப்போ வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் சண்டை போட வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால் அந்த நிலைமை நமக்கு தேவையில்லை. உன் சகோதரன் உங்கள் அம்மாவை ஒரு விஷயத்தில் சம்மதிக்க வைக்கணும்னு நினைக்கிறான். அதை உங்கள் அம்மா நான் வஞ்சகம் பண்ண மாட்டேன், எல்லா பிள்ளைகளுக்கும் பொதுவாக தான் இருப்போம்னு சொல்கிறா. அதனால் அவனுக்கு என்ன நடக்குப்போ, இவன் மேலே கோபம் இருக்குது. இதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. சற்று பொறுமையாக இருங்க. புரட்டாசி மாதம் வர ஐப்பசியில் உனக்கு ஒரு துணை கிடைக்கும். சகோதரனையும் நல்லாக்கி தரேன், உன் வாழ்க்கையும் வெற்றியாக்கி தரேன். ஆனால் இனி அவள் வேண்டாம். சொல்லுடா. இனிமேல் வேண்டாம். கடலில் ரொம்ப சுற்றி கஷ்டத்தில் முதல்ல சொன்ன வாக்க சொல்லுடா. இனி ஏதோ வேண்டாம். உன் கடன் தீர்ந்தாச்சு. ஓராண்டு காலத்தில் உன் கடனை தீர்த்து புண்ணியமாக மகிழ்ச்சியோடு என்னை பார்க்க வர வைக்க. அக்கா பக்கத்தில் வா. நீரோடு வைகையிலே கருப்பசாமிக்கு புண்ணியமாக இருங்கப்பா, சந்தோஷமாக இருங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. அம்மா கை பிடிச்சி குதிக்கா. கால் நேரம் இல்லை தம்பி, வா. புத்தி கட்ட போயிடலாம். நீ கால் வந்துட்டு வா. விழிக்கான். என்ன பார்க்கணுமா? இவங்கெல்லாம் சும்மா நிற்காங்களா? எந்த ஒரு இவங்கெல்லாம் சும்மா நிற்காங்களா? பார்க்கணுமா? ஆளோடு இருந்துக்காங்க. என்னண்ணே? ஏய் ஜபா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? சரி, இன்னொரு தானே கால் வந்துட்டு வாங்க. சதுர்வேதா இந்திரங்கெட்டதும் பெண்ணால, சந்திரங்கெட்டதும் பெண்ணால, மகனே அண்ணன் கெட்டதும் எதனால எதனால அதனால. கால் வந்துட்டு வாங்க. சும்மா இருங்க எல்லாரும், வேறு எந்த குழப்பத்துக்கும் ஆளாயிராதீங்க. என்ன உட்காருடா. இப்போ உன்னுடைய தொழிற்சாலையை போய் பார்த்தேன். நிறைய கடன்பட்டு மனவேதனையாக இருக்குது. வியாபாரங்கள் போகாமல் ஸ்டாக் ஆகி எல்லாம் பழத்து மாதிரி பேடு மங்கி போய் முடிச்சுக்கிட்டு கிடக்கு. உண்மையா? இது ஏன் நடந்துச்சுன்னு கேட்டேன். இந்த தளர்ச்சிக்கும் தடைக்கும் ஒரு பொம்பளை ஒரு காரணம். அப்படி அவளுடைய நேரமா, அவள் குணமா, அவள் மனமானு பார்த்தேன். அவன் மனசு அந்த நிலையிலிருந்து மாற்றி மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கி உன் தொழிலை நல்லாக்கி தந்தா போதுங்களா? கால் விட்டுருவான். வா. நல்லாரு மகனே, வெற்றி அடைவார். பணம் கிடைச்சாச்சு, கடன் தந்தாச்சு, தொழிலை வெற்றியாக்குவா. கர்மசாமிக்கு திருச்சி எல்லை பாஸ்போர்ட் எடுத்து சும்மா இருக்க, அதுக்கு என்ன செய்யலாம்? பாஸ்போர்ட் யாருப்பா எடுத்து வச்சிருக்கா? யார் எடுத்து வச்சிருக்கா? என்னண்ணே பாஸ்போர்ட் எங்கண்ணே எடுத்து வச்சிருக்கிய? பையனங்க வாயா கண்ணே வா தம்பி. பாஸ்போர்ட் உனக்கு தான் எடுத்துருக்கீங்களா? எவ்வளோ நாள் ஆகுது எடுத்து? அதுக்கு எதுவும் பணம் கட்டினீங்களா? கால் வந்துட்டு வாங்க. அக்கா நல்லா இருக்கீங்களா? நீங்கள் விபூதி வேணுமா? பார்க்க வந்திருக்கீங்களா? பார்த்துட்டே இல்லை? கண்ணை மூடுறா தம்பி. தம்பி முத்துக்கருப்பசாமி ஒரு சாமி வாராரே, இங்க இருக்காரப்பா. உங்களுக்கு வணங்கும் தெய்வம் அவர் தானடா. பக்கத்துல என் தங்கை மாறி ஒருத்தி இருக்கானடா. கூடு வச்சு ஊத்துறீங்களடா. கால் வந்துட்டுவாடா தம்பி. நாய் விட்டுவாங்க. நாங்க திங்க மாட்டோம், அவங்க தும்பாங்க.
உண்டாடா தம்பி. ஒரு பக்கத்து இடுப்பு பின்பக்கம் வலி எடுக்க ஏன்டா ஒன்றுக்கு ஒழுங்கா போதாடா ஒரு சில சமயத்தில் வலிக்கு கடுப்பு இருக்கா கால் வந்துடுவான் பார்த்தியா நான் தமிழில் எல்லாரையும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நீ கூடவே இருக்க அவனுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேன் என்ன 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 உட்கார் கண்ணை மூடு பார்ப்போம் ஆ ஒரு பக்கத்துக்கு பிரெயினுக்கு போகக்கூடிய மூளையில் ஒரு சின்ன பெண்டு இதனால் உனக்கு அடிக்கடி டென்ஷன் தன்னை அறியாது விழுந்தது போல ஒரு மயக்கம் இதெல்லாம் இருக்குமே இருக்கா கால் வந்துட்டுவான் இதை வச்சுக்கிட்டு எப்படா வெளிநாட்டுக்கு போவான் ஏய் என்ன அர்த்தத்தில் சொல்கிற மெடிக்கல் ஃபீல்டில் விழுந்துட மாட்டானே குழம்பக்கூடாது 1000 பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் யாரையும் வற்புறுத்தியெல்லாம் சொல்ல மாட்டேன் உன் பையனை முதல்ல உடல்நிலைகளை நல்லா ஆக்கி தாரேன் ஆயுளுக்கு கண்டம் இல்லாமல் ஆக்கி தாரேன் கல்யாணத்தை முடிச்சு வச்சு பார்க்கணும்ல ஆசைப்படுறதுல நியாயம் இருக்கணும் தம்பி அவன் உடல்நிலைகளுக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டில் குறையிலன்னு வரணும்ல முதல்ல அதை உருவாக்கி தரேன் இந்தா 3 முறை என்னை பார்க்கவா கடன் படாமல் காப்பாற்றி தரேன் முதல்ல பையனை பற்றி மட்டும்தான் பேச்சு அடுத்த உத்தரவில் அடுத்த வாரம் வா மனைவியை பற்றி பேசும் கர்மசாமிக்கு என் பத்திரத்தை காணல என் சொத்து பத்திரத்தை காணல பத்திரம் எங்க இருக்குமா கால் வந்துட்டு வா ஓம் பத்திரத்துங்களே வா குழந்தை இருக்கா என்ன செய்யணும் இப்போ படிச்சுக்கோ கண்ணை முடிக்காங்க சிக்கன்னு பிடிங்க கால் வந்துட்டு வா பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி மாதத்துக்குள் உன்னுடைய பத்திரங்கள்லாம் ரிலீஃப் ஆகும் கடன்கள்லாம் விடுதலை ஆயிரும் யாராலும் எந்த தடைகளும் எந்த இழப்புகளும் உன் சொத்துக்கள் ஆகாது காப்பாற்றி தரேன் அதுவரை வாழ்வதற்கு வழியும் வருமானத்தில் பெருமையும் தாரேன் சந்தோஷமா இருக்கப்பா போயிட்டா கர்மசாமிக்கு எங்க சமயபுரத்தால் போய் பார்த்தியா போகணும்னு சொன்னீங்களா நீ அவட்ட சொல்லலை அப்படியே அவளை கூட்டு போய் நீ மட்டும் போயிட்டு வந்தா நினச்சியோ 2 பேரும் போயிட்டு வாங்க ஒரு தரம் அண்ணா சமயம் பார்த்து கை கொடுப்பா அவன் தான் சமயபுரத்தா புரியுதா காலமெல்லாம் கை கொடுப்பான் அவன் தான் கருப்புசாமி போய் விழுந்துட்டாங்க என்னடா தம்பி கருப்பசாமிக்கு என் பேத்தியா நல்லா படிக்கணும் என் பேரன் பேத்தி நல்லா படிக்கணும் ஐயா காட்டலாம் கால் நட்டு காரியக்கார பேயம்மாவா சாமியை கும்பிடாம வந்தோடனே என்னையே கும்பிட்டாங்க நான் படித்து முடிச்சிட்டேன் மார்க்கெல்லாம் படைச்சி கண்ணை முடிக்கிட்டு பேசாம உட்காரு கண்ணை முடிக்கா இந்தா 3 லட்ச ரூபா கடன் முதல்ல தீருது உன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு உயர்த்தி தரேன் வெற்றி உண்டு சந்தோஷமா இருக்கு அடுத்து பேசுவோம் அந்த 3 லட்ச ரூபா கடன் தீரணும்ல 1.5 மாதம் டைம் இருக்குது தலைகடனாலும் விற்க முடியாது போ உண்மையை சொல்லணும்ல நம்ம விவசாய இடங்களை பற்றி ஒரு மனக்குழப்பம் உடையவன் யாரப்பா வாடா தம்பி வா என்னடா வயல் வச்சுருக்கியா கரும்பு காடு வச்சுருக்கியா கொல்லைக்காய் வச்சுருக்கியா என்ன வச்சுருக்கே வயல் இருக்கா என்ன இதில் பிரச்சனை
100 வருஷமா ஆ கால் வந்துட்டு வா. அக்கா தங்கச்சி ஒருத்தி சொரிசரங்காரி சொரிஞ்சிக்கிட்டு கிடக்கல எவ்வளோ கால் வந்துட்டு வா. சாப்பிட்டு வைங்க, படித்து முன்னேறிட்டு பிள்ளை. அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்து நீ வெளியே போ. என்ன சொல்ல மாட்டேங்க, அவங்களுக்கு பங்கு இருக்கா? பங்குன்னு கேட்டால் கொடுத்துடலாம். மொத்தமாக எனக்கு வேணும். நீ இவ்வளோ நாள் அனுபவிச்சலா, நீ வெளியேறு. சரிண்ணா? கால் வந்துட்டோம். உனக்காக நான் அதுக்காக அவங்க கேட்குறதுல தப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவங்க நியாயத்தை கேட்குறாங்க, அவரவர் உரிமையை கேட்குறாங்க. உண்மையா இல்லையா? என்ன திடீர்னு தங்கத்தை பிடிக்கேன்? ஏன் நகை நட்டு ஒழுங்காக போட்டீங்களாடா? நகை நட்டுலாம் தங்கச்சி மாதிரி ஒழுங்காக போட்டியா? எங்கே என் முகத்தை நல்லா பார்த்துட்டு சொல்லுப்பா. அவங்க அப்பா கீழே பண்ணாரு, அதுக்காண்டி கொஞ்சம் கேட்டா சரிங்களா? ஏனே உங்கள் அப்பா மேலே உங்கள் தாத்தா தானே என்கிட்ட போய் சொல்ல முடியாத. கால் வந்துட்டோம். எருமை மாடு. இப்போ உனக்கு அவளுக்கு பணம் எவ்வளோ, அந்த இடம் எவ்வளோக்கு போகும்? 10 பவுன் நகை கேட்குறாங்க, வாங்கி கொடுத்துட்டா இடத்த விட்டு. இப்போ தான் உனக்கு மனசு வந்துச்சு. கால் வந்துட்டாடா. நான் தான் சொல்லுவேன், நகை நட்டு வந்தால் குழப்பம் இருக்க பிரச்சனை கேட்க வேண்டியதானே வேணுமா? சரி 10 பவுன் வாங்கி கொடுத்துருமாடா தம்பி. அது கொடுத்தா தானே, இதை விற்றா தானே கொடுக்க முடியும். அந்த இடத்த அவங்க பேர்லேயே இல்லை மாற்றிருக்கு. யார் பேரில்? அக்கா பேர்லேயே மாற்றிருக்கு. பூரிகை சுற்று அப்பா அவங்க சுற்றா இருந்தால் கொடுத்துடலாம். பாட்டஞ்சு அவங்கள சம்மதிக்க வச்சுட்டா உன் காரியம் சக்ஸஸ். அவ்வளோதானடா. பக்கத்தில் வா ஆம்பளை. இந்த ஒரு பெருவரில் மட்டும் பிடி. கண்ணை மூடுறா இல்லையா? அந்த இடத்து மேலே இன்னொருத்தங்கிட்ட போய் ரூபா காட்டியாமலா நீ? செலவு பண்ணிருக்கேன் 1.5 லட்சம். அந்த இடத்துல நான் தான் செலவு பண்ணி அந்த இடத்த காட்டி இன்னொருத்தட்டு ரூபா வாங்கினியா? கேட்டியா? யார்ட்டையும் நான் கேட்கவே இல்லை. அந்த இடத்து மேலே பணம் வாங்கியிருக்காங்கன்னு கணக்கு வருது. வாங்கிட்டு திருப்பி அப்பா இருக்கையில் வாங்கி திருப்பி கொடுத்துட்டாங்க. 4 லாக் ஆகி கால் அவங்க பேரில் இருக்க. நாங்கள் எப்படி அனுப்பிடுவோம்? கால் வந்துட்டோம். கால் வந்துட்டோம். இவனை எப்படி திருத்துறது? கண்ணை முடிக்கா. ஒரு பேரில் மட்டும் பிடி, எல்லாத்தையும் சேர்த்து பிடிக்க. காரியக்கார பேரை கண்ண முடியா. தம்பி 3 மாதத்தில் அவங்களுடைய மனத்தெல்லாம் பக்குவப்படுத்தி நேர்மையான வழிக்கு வர சொல்லுதேன். அவங்களுக்கு நகையை கொடுத்துட்டு பொண்ணை அவங்களுக்கு கொடு, மண்ணை நீ எடுத்துக்கோ. இந்தா முதல்ல இதை பற்றி பேசுவோம், அடுத்து பிரத்தியாரை பற்றி பேசுவோம். என்ன நல்லாரு? இந்த கனியை கொண்டு போய் அந்த இடத்துல கொடுப்போம். ஜெயிச்சு வா. கர்மசாமிக்கு இடுப்பு அடிக்கடி வலிக்குது. யாருக்குப்பா? நான் சும்மா பாட்டு பாடினேன், நீ உடனே வர. உனக்கு இடுப்பு வலிக்கும்டா. எந்த ஊருப்பா? நான் திருச்சிக்காரனை தான் கூப்பிட்டேன். உன்னைய கூப்பிட்டான்? திருச்சி. இடுப்பு கை கால்கள் வலி உபாதைகள் யாருக்குப்பா? போடா ஏலே, எதையாவது சொல்லி உள்ள வந்துடலான்னு. சொக்காப்புக்கா உண்மையை புறம் சொல்லிவிடுவேன். சொக்காப்புக்கா உண்மையாக சொல்லிவிடுவேன். உன் பொண்டாட்டிக்கு சரியில்லை சரியா? கால் வந்துட்டு வாடா. எப்படி பாய் தான் பார்த்தியானே? என்னத்தையாவது சொல்லி உள்ளே வந்து உட்காந்துக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே சர்க்கஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு கால் வந்துட்டு வானே. உன் மனைவியுடைய எண்ணத்துக்களை நமக்கு ஏதோ கோளாறு நடந்திருக்கு, அதனால் இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி கற்பனை பண்ணுதாப்பா. அப்படி எதுவுமே நடக்கலை ஐயா. அதனால் வீணாக குழப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உன்னுடைய பணங்கள்லாம் 3 ஆண்டு காலங்களில் நிறைய நஷ்டமாயிருக்கு. பிள்ளைகளை பற்றிய மன வருத்தமும் ஒரு பிள்ளையினுடைய மனதில் குழப்பமும் சிந்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மாற்றி உன்னை தெளிவுபடி தந்தால் போதுமாய்யா? வேறு என்னப்பா வேணும்? என்ப்பா பொண்ணுக்கு இப்போ கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்னு சொன்னீங்கய்யா. கண்ணை மூடுறா. இப்பவும் சொல்லுதேன், கிடைச்சரும் முத மாத சம்பளம் என் கோயிலுக்குடா. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு மீசக்காரா. ஓம் ஓம். இந்தாப்பா உத்தியோகம் கிடைச்சாச்சு, சந்தோஷமா இருக்கு. வெற்றி அடைந்து வா. வாழ்க. ஆடு மாடு யாருப்பா வச்சுருக்கா? எத்தனை ஆடு வச்சுருக்க? எத்தனை மாடு வச்சுருக்க?
இப்போ ஆடு 5 இருக்கு. எனக்கு எத்தனை ஆடு வச்சுருக்க? முன்னால் விட்டுருந்தியா? அதனால ரெண்டாவது நான் விடலை. நீ கால் வந்துட்டு வா. இப்படி அடையாளமாக கூப்பிட்ற என்கிட்ட நீ ஏமாற்றி வந்து உள்ளே விழுந்தானே உனக்கு சும்மா விடுவனால என்னடா ஒன்று சொல்ல மாட்டுக்க. நம்ம சொன்ன எவன் கேட்காம்ப்பா. இரவுக்கு 1000 கண்கள் பக்கத்தில் என்னடா வேணும்? நல்ல படிப்பு வேணும். என் பையன் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்றுமே எனக்கு அண்ணன் தம்பி இருந்து உதவி பண்ண யாருக்குமே அண்ணன் தம்பி உதவணுங்கிற அவசியம் இல்லை. அதை நீ புரிஞ்சுக்கணும். எனக்கு மூத்தவங்கிட்ட நான் கேட்கல. என்ன ஏன் தம்பி என்கிட்ட கேட்கல. அவன் கை கால் பிளத்தை வச்சு உழைச்சி வாழ்ந்து உயர்ந்துக்கிட்டாங்க. அதை மாதிரி நீயா தான் உயர்ந்துக்கணுயா. என்ன அண்ணன் தம்பி நல்லா இருந்தால் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமாடா? அண்ணனுக்கு செஞ்சேன் சாமி. அப்போ நீ பிரதிபலனை எதிர்பார்த்து செஞ்சுருக்க. பதிலுக்கு தந்துடணும்னு சொல்லி செய்ய வேண்டியதானே? செய்யலைங்கய்யா. சின்ன பையன் சரி நான் செஞ்சேன். அன்னைக்கு நம்ம உன் அண்ணன் சின்ன பையன் நீ அப்படி செஞ்சுட்ட. இல்லை நீ சின்ன பையன் அப்படி செஞ்சுட்ட. அப்படி விளக்கத்துக்கு வர கண்ணை மூடு. உன் பையனுக்கு வேலை மே மாதம் கிடைக்கி சந்தோஷமா இருக்கு. முதல் மாத சம்பளம் உங்களுக்கு இந்தா சந்தோஷம். எனக்கு இல்லைடா, இந்த கோயிலில் நடக்கக்கூடிய தர்ம கட்டளைக்கு இந்தா நல்லாரு மகனே, செல்வாக்கா வருவேன். என்ன கொஞ்சம் பார்த்து பழகு. என்ன போயிட்டு வா. சரி போயிட்டு வா. திருநெல்வேலி என்ன விஷயம்? வியாபாரம் நல்லா நடக்கணும் சாமி. என்ன வியாபாரம்? ஹோட்டல் வியாபாரம். காலில் விட்டுட்டு வா. காலில் விட்டுட்டு வா. அமைதி அமைதி அமைதி. வீடு விற்கணும் சாமி. உட்கார் உட்காருமா, மனம் போலாம. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. அமைதி. திருச்செந்தூரில் கோவில் கொண்ட சிரமெல்லாம் தீர்ந்ததென்று திருத்தணி கோயில் கொண்டாராம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அற்புதமான உணவகம் வச்சிருக்க. அதுல இப்ப 6 மாதமா நீ நினைக்கிறது மாதிரி வருமானங்களை அள்ள முடியாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. உண்மையா? ஆனா இப்ப கடன்களும் மன தொல்லைகளும் கொஞ்சம் இருக்கு. ஒரு சொத்தை விற்கணுங்கிறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. இதுவரை நடக்கல. அதை நடத்தி தரணும் கருப்பசாமின்னு கேட்குறேன். கால் ஒன்று. நீங்களாம் இந்த ஊரு? நான் திருநெல்வேலியை கூப்பிட்டுருக்கேன். போய் உட்காருங்க முதல்ல. நான் எடுத்து போயிடுவேன். போ. உன்னுடைய வீட்டை வித்து தந்தா போதுமா? நல்ல விலைக்கு நல்ல விலைக்கு வித்து தரேன். கடனை திருத்தி தரேன். தொழிலுக்கு நல்லா ஆக்கி தரேன். நல்லா ஆக்கி 3 முறை என்னை பார்க்கலாம். அதே திருநெல்வேலி எல்லை சாமி. எனக்கு நிலையான பொண்டாட்டி இல்லை சாமி. சாமி நிலையான பொண்டாட்டி இல்லை. கல்யாணம் முடிச்சியா? பொண்டாட்டி எங்க இருக்கா? அவ வீட்டில் இருக்கா. கால் ஒன்று. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ராமன் ஒரு புறம், சீதை ஒரு புறத்தில் போற. உன் பொண்டாட்டி ஒரு பக்கம், நீ ஒரு பக்கமா இருக்கிய. அதனால இப்ப அவ வேணுமா வேண்டாமாடா? வேணும். அவன் மனது போய் கேட்டேன். அவங்க வீட்டு சொல்ல கேட்டுட்டு உன்னை உன் பக்கம் அவங்க பக்கத்தில் எடுக்கிறதுக்கு அவள் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. அவள் கூட போய் வாழுதியா? அவளை எங்கே வர வைக்கணுமா? காலில் விட்டுவா. கேட்பா வா. உன் மனது சரியில்லையே. இன்னொரு தடவை காலில் விட்டுவா. உட்கார். 3 முறை என்னைய பார்க்கவா. வார புதன்கிழமைக்கு சாயங்காலம் வா. வார புதன்கிழமை சாயங்காலம் என்னைய பார்க்கவா. எந்த மாதமும் இருந்து போகுது. வார புதன்கிழமை என்னைய பார்க்க வரேன். வேலையை விடு. ஓடி விடு. போ. ஓடு ஓடு ஓடு.
அதே நெல்லை மாநகரம் கருப்பசாமி என் பொண்டாட்டி போயிட்டா